பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் வசனம். கோத்திரங்களின் தலைவரும் ராஜாவை சேவிக்கிற வகுப்புகளின் தலைவரும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவுக்கும் ராஜகுமாரருக்கும் உண்டான எல்லா ஆஸ்தியையும் மிருக ஜீவன்களையும் விசாரிக்கிற தலைவருமாகிய இஸ்ரவேலின் சகல பிரபுக்களையும் பிரதானிகளையும் பலசாலிகளையும் சகல பராக்கிரமசாலிகளையும் தாவீது எருசலேமிலே கூடி வரச் செய்தான். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் நமது தேவனுடைய பாதபடியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் மனதிலே நினைத்து கட்டுகிறதற்கு ஆயத்தமும் பண்ணினேன். ஆனாலும் தேவன், நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், நீ யுத்த மனுஷனாய் இருந்து இரத்தத்தை சிந்தினாய் என்றார். இப்போதும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் என்றைக்கும் ராஜாவாய் இருக்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனுடைய வீட்டாரிலெல்லாம் என்னை தெரிந்து கொண்டார். அவர் யூதாவையும் யூதாவின் வம்சத்தில் என் தகப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டு என்னை எல்லா இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்க என் தகப்பனுடைய குமாரருக்குள் என் மேல் பிரியம் வைத்தார். கர்த்தர் எனக்கு அநேகம் குமாரரை தந்தருளினார். ஆனாலும் இஸ்ரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காருகிறதற்கு அவர் என்னுடைய எல்லா குமாரரிலும் என் குமாரனாகிய சாலமோனை தெரிந்து கொண்டு அவர் என்னை நோக்கி, உன் குமாரனாகிய சாலமோனே என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்டக்கடவன். அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன், நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். இந்நாளில் நடக்கிறபடியே அவன் என் கற்பனைகளின்படியும் என் நியாயங்களின்படியும் செய்ய உறுதியாய் இருப்பானானால் அவன் ராஜ்ய பாரத்தை என்றென்றைக்கும் திடப்படுத்துவேன் என்றார். இப்போதும் நீங்கள் என்றென்றைக்கும் இந்த நல்ல தேசத்தை சுதந்திரமாய் அனுபவித்து உங்களுக்கு பிறகு அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் பின் வைக்கும் பொருட்டாக நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் கைக்கொண்டு விசாரியுங்கள் என்று கர்த்தரின் சபையாகிய இஸ்ரவேல் அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் நமது தேவனுடைய செவி கேட்கவும் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். இப்போதும் எச்சரிக்கையாயிரு. பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு மண்டபமும் அதன் அறைகளும் அதன் பொக்கிஷ சாலைகளும் அதன் மேல் வீடுகளும் அதன் உள் அறைகளும் கிருபாசன ஸ்தானமும் இருக்க வேண்டிய மாதிரியையும் ஆவியினால் தனக்கு கட்டளையிடப்பட்டபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களும் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பரிசுத்தமாக நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளின் பொக்கிஷங்களையும் வைக்கும் சகல சுற்றறைகளும் இருக்க வேண்டிய மாதிரியையும் ஆசாரியரையும் லேவியரையும் வரிசைகளாக வகுக்கிறதற்கும்
கர்த்தருடைய ஆலய பணிவிடை வேலை அனைத்திற்கும், கர்த்தருடைய ஆலயத்து வேலையின் பணிமுட்டுகள் அனைத்திற்கும் உரிய கட்டளையையும் கொடுத்தான். அவன் பற்பல வேலைக்கு வேண்டிய சகல பொற்பாத்திரங்களுக்காக நிறையின்படி பொன்னையும், பற்பல வேலைக்கு வேண்டிய சகல வெள்ளி பாத்திரங்களுக்காக நிறையின்படி வெள்ளியையும், பொன் விளக்கு தண்டுகளுக்கும் அவைகளின் பொன் விளக்குகளுக்கும் ஒவ்வொரு விளக்கு தண்டுக்கும் அதன் விளக்குகளுக்கும் நிறையின்படி வேண்டிய பொன்னையும், வெள்ளி விளக்கு தண்டுகளில் ஒவ்வொரு விளக்கு தண்டுக்கும் அதன் விளக்குகளுக்கும் நிறையின்படி வேண்டிய வெள்ளியையும், சமூக தப்பங்களை வைக்கும் ஒவ்வொரு மேஜைக்கும் நிறையின்படி வேண்டிய பொன்னையும், வெள்ளி மேஜைகளுக்கு வேண்டிய வெள்ளியையும், முள் குறடுகளுக்கும் கலங்களுக்கும் தட்டுகளுக்கும் வேண்டிய பசும் பொன்னையும், பொன் கிண்ணிகளில் ஒவ்வொரு கிண்ணிக்கும் நிறையின்படி வேண்டியதை, வெள்ளி கிண்ணிகளில் ஒவ்வொரு கிண்ணிக்கும் நிறையின்படி வேண்டியதையும், தூபம் காட்டும் பீடத்திற்கு நிறையின்படி வேண்டிய புடமிடப்பட்ட பொன்னையும் கொடுத்து, செட்டைகளை விரித்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை மூடும் பொன் கேருபீன்களான வாகனத்தின் மாதிரியையும் கொடுத்து, இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீருமட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இதோ தேவனுடைய ஆலயத்து வேலைக்கெல்லாம் ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகள் இருக்கிறது. அந்த எல்லா கிரியைக்கும் சகலவித வேலையிலும் நிபுணரான மனப்பூர்வமுள்ள சகல மனுஷரும், உன் சொற்படியெல்லாம் கேட்கும் பிரபுக்களும் சகல ஜனங்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் என்றான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த இடத்துல தாவீது பல போர்களை செய்து அவன் கரங்கள் இரத்தம் படிந்த கரங்களாய் இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால தாவீதுக்கு என்ன ஆசைன்னா, எனக்கு இவ்வளோ நன்மை செய்த அந்த தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்டணும், உடன்படிக்கை பெட்டி திரைச்சிலையின் மறைவில் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அவன் மனது வாதிக்கிறது. ஆண்டவருக்குன்னு ஒரு ஆலயம் கட்ட அவன் விரும்புகிறான். அப்போதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இரத்தம் படிந்த கை, மனுஷர்களுடைய இரத்தம்லாம் சிந்திட்ட, அதனால் நீ கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி, இந்த தாவீதுக்கு அநேக குமாரர்கள் இருந்தாலும் இந்த தாவீதுடைய குமாரர்களுக்குள் சாலமோனை தெரிந்து கொண்டார். இப்போ சாலமோன் தான் எனக்கு ஆலயத்தை கட்டுவான், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான், நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் தாவீது தன்னுடைய தகப்பனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவன் ஆலோசனை சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இதில் 7ஆம் வசனத்தில், இந்நாளில் நடக்கிறபடியே அவன் என் கற்பனைகளின்படியும் என் நியாயங்களின்படியும் செய்ய உறுதியாய் இருப்பானானால் அவன் ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் திடப்படுத்துவேன் என்றார். அப்போ ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார், ஒருத்தரை தெரிந்து கொண்டார், அவங்கள வைத்து அந்த காரியத்தை செய்யணும்னு விரும்பினா அதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். ஆனால் அவர் சொன்ன வாக்கு தத்துவம் நிறைவேறணும்னா நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, என் கற்பனை என் நியாயங்களை செய்ய உறுதியாய் இருப்பானானால். என் கற்பனையின்படியும் என் நியாயத்தின்படியும் அவன் நடப்பான் என்று சொன்னால் நான் அவனோட இருந்து இதெல்லாம் செய்வேன் ஆண்டவர் சொல்றாரு. இப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா
அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாவீது என்ன சொல்றான், இப்போதும் நீங்கள் என்றென்றைக்கும் இந்த நல்ல தேசத்தை சுதந்திரமாய் அனுபவித்து உங்களுக்கு பிறகு அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் பின்வைக்கும் பொருட்டாக நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு விசாரியுங்கள் என்று கர்த்தரின் சபையாகிய இஸ்ரவேல் அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் தமது தேவனுடைய செவி கேட்கவும் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாவீது சொல்கிறான், நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த நல்ல தேசத்தை சுதந்திரமாக அனுபவிக்கணும்னா நீங்கள் ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடப்பீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்க பின் சந்ததிக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, தேவனுக்கு உண்மையாக இருங்கன்னு சொல்கிறதை பார்க்குறோம். 9வது வசனத்தில் தன் மகனுக்கு அவர் சொல்கிறாரு, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. அப்போ ஆண்டவரை நீ அறிந்து கொண்டு அவரை நீ என்ன பண்ணணும், இப்போ இருக்கிறது போலவே. அவன் சின்னதில் என்ன கேட்டான், அவன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். அன்று ராத்திரி தூங்கும்போது சொப்பனத்தில் ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் கேள், நான் தரேன்னு. அவன் அப்போது நிறைய கேட்டானா, ஆண்டர்கிட்ட பொண்ணு பொருள் ஆஸ்தி அதெல்லாம் கேட்டானா, கேட்கல. ஆண்டவரே, நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், இவங்களையெல்லாம் விசாரிக்கிறதுக்கு எனக்கு தெரியாது, இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் வேணும்னு தான் கேட்டான். ஞானம் வேணும்னு கேட்ட சாலமோனுக்கு ஆண்டவர் அவன் கேளாத ஐஸ்வர்யம், மகிமை, கனம் எல்லாவற்றையும் ஆண்டவர் கூட்டி தராரு. ஆனால் அதான் சொல்கிறாங்க, இதில் பார்த்தீங்கன்னா, உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாகமானதோடும் சேவி. ஆண்டவர் உனக்கு செய்த நன்மையெல்லாம் இருக்குது, நீ உற்சாகத்தோடு அவரை சேவிக்கணும். கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையெல்லாம் அறிகிறார். ஆண்டவர் எல்லாத்தையும் ஆராயிறாருப்பா, உன் நினைவு தெரியும், உன் இருதயத்தின் காரியங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லி நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ ஆண்டவரை தேடினா உன் கூட அவர் இருப்பார், உன் கூட பேசுவார். நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்தான். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் தெரிந்து கொள்கிறார். ஆனால் நம்ம ஆண்டவர் தெரிந்து கொண்டதுக்கு பாத்திரவானாய் இருக்கிறோமா அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் தெரிந்து கொள்றதுல ஒரு நோக்கம் இருக்குது. இன்னைக்கு உங்கள் வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கிறாங்கன்னா, அந்த 5ல் 1 தெரிந்துக்கிட்டார், உங்களை தான் தெரிந்துக்கிட்டாருன்னா உங்களை தெரிந்து கொள்றதுக்கு நோக்கம் இருக்குது. உடனே ஆண்டவர் உன்னை இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு சொல்ல மாட்டார். ஆனால் ஏன் அந்த குடும்பத்தில் உங்களை தெரிந்து கொண்டார்னா, உங்களை நல்லா அந்த வசனத்தின் மூலம் புடமிட்டு உங்களை ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்ற போல மாற்றி, அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்யணுமோ உங்களை கொண்டு செய்வார். அது ஊழியமாக இருக்கலாம், மற்ற காரியமாக இருக்கலாம். எல்லாருமே ஊழியம் செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம், இல்லைன்னா ஊழியத்தை பொருளால் பணத்தால் தாங்கக்கூடிய பிள்ளைகளாய் உங்களை பொருளாதாரத்தில் உங்கள் வியாபாரத்தில் உங்களை உயர்த்தலாம். ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, அதனால தான் உங்கள் குடும்பத்தை அவர் தெரிந்து கொண்டார். இப்போ இவன் தன்னுடைய மகனுக்கு ஆலோசனை சொல்கிறதை பார்க்குறோம். நீ விட்டுட்டா ஆண்டவர் உன்னை விட்டுருவார்ப்பா, ஜாக்கிரதையாயிருன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் 20வது வசனத்தில் திரும்ப சொல்கிறாரு, தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாக இருந்து இதை நடப்பி. பயப்படாதப்பா, அவன் கூட ஆண்டவர் இருக்கிறார், தைரியப்படுத்துகிறான். ஒரு தகப்பன் ஒரு தாய் தான் தன் பிள்ளையை திடப்படுத்த முடியும், தைரியப்படுத்த முடியும். மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் முடியாதுப்பா உன்னால, நீ சின்ன பையன்பா. இல்லை, அவன் சொல்கிறான், நீ பலங்கொண்டு தைரியமாக இருந்து இதை நடப்பின்னு சொல்கிறாரு. நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. பயப்படாத, எதை குறிச்சும் கலங்காத. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். அவர் சொல்கிறார், உன் கூட தேவன் இருக்கிறார்ப்பா, நீ பயப்படாமல் செய். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அடுத்த சகல கிரியைகளை நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா. அப்போ அவன் எவ்வளோ தைரியப்படுத்துகிறான் பாருங்க. ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த மாதிரி வரைபடம், ஆண்டவர் இது எனக்கு எழுதி கொடுத்தாருன்னு 19ஆம் வசனத்தில் சொல்கிறான். என் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பிளானிங்,
அந்த ஆலயம் கட்டுற பிளான் எல்லாமே ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் தாவீதுக்கு கொடுத்து அதை அவன் மகனுடைய சாலமோன் கரத்தினால் நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆனாலும் தாவீது மனம் கசந்து போகல. என்ன ஆண்டவர் என்ன கொண்டு செய்யலையேன்னு அவன் நினைக்கல. ஆனா அந்த ஆலயம் கட்டுவதற்கு வேண்டிய எல்லா பொருட்களையும் தேவைகளையும் அவன் முடிந்த அளவு சேகரித்து வைத்தான் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று ஒருவேளை நீங்க செய்யாத வேலையை, நீங்க ஆண்டவருக்குன்னு செய்ய முடியாதத உங்க பிள்ளைங்க எழுந்து நின்று செய்வாங்க. ஆனா அதுக்கு என்ன தேவை? உங்களுடைய முழங்கால் தேவ சமூகத்துல முடங்கணும். உங்க பிள்ளைகளுக்காய் நீங்க ஜெபிக்கணும். உங்க பிள்ளைகள் எவ்வளவு வயது வளர்ந்தவர்களாய் இருந்தாலும் உங்க பிள்ளைகளுக்காய் முழங்கால் படியிட்டு அவர்களுடைய வளர்ச்சிக்காய், அவருடைய ஆவிக்குரிய காரியங்களுக்காய் நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்க பிள்ளைகள் எழுந்து நின்று மற்றவர்களுக்கு முன்பாக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருப்பார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்போ தாய் தகப்பன் சொத்து, உலகப்பிரமான சொத்து நல்லதுதான். அந்த சொத்தை கூட நல்ல வழியில சேருங்க. வட்டிக்கு கொடுத்து வாங்கினது, லஞ்சம் வாங்கி சேர்த்தது, இதெல்லாம் உங்க பிள்ளைங்களுக்கு சொத்தா வச்சுட்டு போனீங்கன்னா அது உங்க பிள்ளைகளுக்கு சாபம். ஆனா அதுக்கு பதிலா நீங்க செய்யற தான தர்மங்கள், நீங்க செய்யற ஊழியங்கள், நீங்க ஆண்டவருக்குன்னு செயல்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் உங்க பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு, தலைமுறைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நல்ல தாய் தகப்பன் மாறே, நீங்க என்ன பண்ணுங்க, உங்க பிள்ளைகளுக்காய் முழங்கால் படிட்டு செபிங்க. உங்க பிள்ளைங்களுக்கு என்ன வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு அந்த பிள்ளைகளை கர்த்தருடைய சிட்சை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வளர்க்க வேண்டும். இந்த நாட்கள்ல வேதத்தை படி, ஜெபி, இது அது பிள்ளைகளுக்கு ஒரு சிற்றை போல இருக்கும், கசப்பாக தான் இருக்கும், பாவக்காய் போல கசக்கும் படிக்க சொன்னா. ஆனா இன்னைக்கு அந்த வழியில நீங்க நடத்திட்டீங்கன்னா, பிள்ளை ஆண்டானை நடத்த வேண்டிய வழியில நடத்து, முதிர் வயதிலும் விடாதிருப்பான். இன்னைக்கு நடத்த வேண்டிய வழியில நீங்க நடத்தாம தவறிட்டீங்கன்னா அது முதிர் வயதிலையும் அப்படியே தான் என்ன பண்ணும், காலையில எழும்பும், வேலையை செய்யும், போய்கிட்டே இருக்கும். பைபிளுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. அதனால சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு படிக்க தெரிந்த நாட்கள் பைபிளை கையில கொடுங்க. மொபைலை கையில கொடுக்காதீங்க, பைபிளை கையில கொடுங்க. பைபிளை படி, பைபிளில் வசனம் ஒப்பி, இப்படின்னு பிள்ளைகளை கண்டிப்போடு தாய் தகப்பன் 2 பேரும் கண்டிப்போட வளர்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க தங்களுடைய பரிசுத்தத்துல அதுகள் விழுந்து போகாம அவங்கள ஆண்டவர் பாதுகாத்து கொள்வார். அந்த வசனம் பாதுகாத்து கொள்ளும். அதனால எவ்வளோ படிப்புக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ இந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதிப்பதை நீங்கள் கண்கூட பார்ப்பீர்கள். அதனால பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க மறக்காதீங்க. அவங்கள கண்டித்து வளர்க்குறதுல தவறிடாதீங்க. ஏன்னு சொன்னால் அப்போ தான் அது வாலிப நாட்களில் எழுந்து நிற்கும் போது சிகரெட்டை கையில் வச்சுருக்காது, குடியை கையில் வச்சுருக்காது, கஞ்சாவை கையில் வச்சுருக்காது. சிறு வயதில் நீங்கள் வளர்த்த வளர்ப்பு இல்லை. இதெல்லாம் இல்லாமல் உலகப்பரமாக சினிமா பாரு, அதை பாரு, இதை பாருன்னு சொல்லி ஜாலியாக வளர்த்திங்கன்னா வாலிபன் நாட்களில் எழுந்து உங்களை கண்ணீர் சிந்த வைப்பார்கள். அதனால் தாய்மாரே, தகப்பன்மாரே, இதை நல்லா கேளுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் உத்தரவாதம். முழங்கால் படியிட்டு செபிங்க. இப்பொழுது நாம் கண்களை மூடி நாம் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. மகா பரிசுத்தமில்ல நல்ல தகப்பனே, மக்கள் கொடா கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பாம நன்றியோடு ஸ்துதிக்கிறவா ரதீரபா லபௌரியா தியாபோலா ரிபாக்கரபா. தாவீது ஆண்டவரே பல தவறுகளை செய்தாலும் ஆண்டவரே தன்னுடைய மகனுக்கு புத்திமதிகளை சொல்லி ஆண்டவரே ஆலயம் கட்டுவதற்கு வேண்டிய காரியங்களை அவன் சேகரித்து வைத்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே இந்த நாள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சொத்தை ஆஸ்தியை சேர்க்கிறதை காட்டிலும் பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய ஆண்டவரை காரியங்களை சேர்த்து வைக்க கிருபை கொடுங்க டாடி. ஆவிக்குரிய வாழ்க்கையில பிள்ளைகளை வளர்க்க கிருபை கொடுங்க ஆண்டவரை. ஞானத்தை கொடுங்க ஆண்டவரை. அப்பா சின்னதுல செல்லம் கொடுத்து ஆண்டவரை உலகப்புறமா ஆண்டவரை அப்பா தகப்பனே பிள்ளைகளை மனம் போல வாழ விட்டுட்டு அப்பா 15 வயதுக்கு மேல ஆண்டவரை இன்னைக்கு எத்தனை பேரண்ட்ஸ் ஆண்டவரை
எத்தனை குடும்பம் கண்ணீர் வடிக்குதுப்பா பிள்ளைகளை நினைத்து. ஆண்டவரை இறங்கி அற்புதத்தை செய்யுங்கப்பா. சிறு வயதிலே அந்த பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில நடத்தட்டும் ஆண்டவரே. தாய் தகப்பன்மாருக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரை. ஓ ரீபா லாக்காராபோ தீபா லாக்கானா சங்கரா தீனமா கரபா ஓ ரபா தீரபா கரபா ஓ ரபா தீரபா கரபா. அப்பா பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இந்த சின்ன வயதுல இந்த வேத வசனத்தை படிக்கணும் ஆண்டவரே, ஜெபிக்கணும்னா கஷ்டமா தான் இருக்கும். ஆனா தகப்பனை ஒரு நாள் எழுந்து நிற்கும் போது, என் தாயும் என் தகப்பனும் என்னை கண்டித்து வளர்த்ததினால் நான் இன்றைக்கு எழுந்து நிற்கிறேன் என்று சொல்லி அவர்கள் சாட்சி சொல்வார்களே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட சாட்சிகளை எழுப்புங்க டாடி. ஐ கம் அண்ட் ஷியா போலாகாதனாய். நன்றி ஆண்டவரை, நம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்துகிறேன். ஒவ்வொரு பெற்றோர்களுக்கு ஞானத்தை கொடுங்க, பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. காலையில எழுந்து ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும்ன்ற வாஞ்சியை கொடுங்க டாடி. ஆண்டவரே, குடும்ப ஜெபம் இல்லாத வீடுகள்ல ஆண்டவரை குடும்ப ஜெபத்தை செய்ய கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே, குடும்பம் என்கிற அப்பா நோவா பேழைக்குள்ள குடும்பமாய் வந்தான். இன்னைக்கு குடும்பமாய் ஆண்டவரே குடும்ப ஜெபத்தை செய்யாத ஒவ்வொரு குடும்பங்களையும் தொடுவீராக டாடி, தொடுவீராக ஆண்டவரே. அப்பா, சாக்கு போக்கு சொல்ல அநேக காரியங்கள் இருக்கலாம், ஆனால் உமக்கு என்று நிற்கிற வைராக்கியத்தை ஒவ்வொரு குடும்பத்திலையும் கொடுங்க டாடி. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற எல்லா சத்துரின் கிரியைகளையும் அழித்து போடுங்க. ஜனங்களுக்குள்ள ஆண்டவரை மனம் திரும்புதலை கட்டளையிடுங்க. நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.